தமிழகத்தில் பணத்தை கொடுத்த வேட்பாளர்கள் அதிரடி நீக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, அதாவது அரசியல் பார்வை அப்படின்ற நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பணத்தை கொடுத்த வேட்பாளர்கள் அதிரடியாக நீக்கப்படுகிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாலேயே பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்த வேட்பாளர்கள் நீக்கப்படத்தான் செய்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு விதமான வேட்பாளர்களும். அதில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? 100% தான் நண்பர்களே. குறிப்பா பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேட்பாளர்களுமே பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி பாத்தீங்கன்னா டோட்டலாவே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது சிம்பிளாவே சொல்ல போனோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஜெகத் ரட்சகனா இருக்கட்டும், அரக்கோணம் தொகுதியில அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்முடைய துரைமுருகனுடைய மகனாக இருக்கக்கூடிய கதிர் ஆனந்தாக இருக்கட்டும், தொடர்ந்து ஒருவருமே பாத்தீங்கன்னா பணத்தை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஏகப்பட்ட பணம் அப்படின்றது புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் தேர்வுகளுக்கான அந்த தேர்தல்களுக்கான முடிவுகள் என்பது ரத்து செய்யப்படலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியாகுது. எஸ் 100% அந்த தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் அப்படின்றது உண்மையாகவே ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள். இந்த ஒரு சூழ்நிலையில தான் பணத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல வேட்பாளர்கள், திமுகவின் வேட்பாளர்கள் புரள்கிறார்கள், பணத்திலேயே பாத்தீங்கன்னா புரண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் வேட்பாளர்கள் மீது சராமரியான குற்றச்சாட்டு அப்படின்றது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, உண்மையில பணத்தை கொடுத்து வேட்பாளர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழல்களில் திமுகவில் இருக்கிறாங்க அப்படின்னா திமுக மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதே ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பணத்தை கொடுத்து வெற்றியை தன்னகத்தே பெற்றாவது எப்படியாவது டெல்லிக்கு சென்று விட வேண்டும் அப்படின்னு. ஏன்னா என்ன வேணா நடக்கலாம்ல, 5 ஆண்டுகள்ல யாருக்கு என்ன வேணா ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பிரதமர் பதவியிலிருந்து வெளியே வந்தபோது திமுகவுடைய ஆதரவு என்பது தேவை. ஸோ அதனால அவங்களுடைய கட்சியுடைய பாலிடிக்ஸ்ல கண்டிப்பா இருக்கிறதுக்கு எடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. உண்மையில தமிழகத்துல பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எந்த விதமான வேட்பாளர்கள் எல்லாம் அதிரடியாக நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.